ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு cron ஜாப் ரன் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ cron ஜாப்னா ஃபார் ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்பெசிஃபிக் இன்டர்வலில் உங்களுக்கு இது ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது பேக்கப் ஸ்கிரிப்ட் இருக்கலாம், இல்லாட்டினா ஃபார் எவ்ரி 10 minutes எனக்கு இது இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும். அது எல்லாமே நீங்கள் cron ஜாப்பில் செட் பண்ணி வச்சுக்கலாம் லினக்ஸில். ஸோ இப்போது ஒரு cron ஜாபோட டியூரேஷன் வந்து ஒரு 2 minutesனு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டூ மினிட்ஸ்க்குள்ளே தான் எக்ஸிட் ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபார் எவ்ரி 2 minutes அந்த இது வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற செட் பண்ணிக்கிறீங்க. பட் டியூ டு சம் சினாரியோஸ் அந்த 2 minutes வந்து எக்ஸீட் ஆகி 3 minutes இல்லாட்டி 4 minutes அந்த மாதிரி போயிருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சம் ப்ராசஸ் டியூ டு சம் மீன் வெளியேந்து வர ஏபியோட ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ரீசனாக இருக்கலாம், டேட்டா அதிகமாக வந்திருக்கலாம், அதனால ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ இந்த காரணங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 11:46 இருக்குங்களா? இப்போ 11:46க்கு அப்புறமா 11:46க்கு ஐ மீன் ஃபார் எவ்ரி 2 minutesனா 46 டிவைட் பை 2 ஐ மீன் டிவிசிபிள் பை 2 தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்று ட்ரிகர் ஆகும். இப்போ 11:46லேருந்து ஒரு 4 minutes வச்சுக்கோங்க, 11:50. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸே முடியுது. ஸோ திருப்பி என்ன ஆகும், 11:48க்கு திருப்பி இன்னொரு ப்ராசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு பேரலாக ரெண்டு ஜாப் நடந்துட்டு இருக்கணும், 2 ஜாப் நடந்துட்டு இருக்கு, ஓகே. பட் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அட் அ டைம் எனக்கு ஒரே ஸ்கிரிப்ட் தான் ரன் ஆகணும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து டைம் அதிகமாக ஆச்சுன்னா அடுத்த வார அக்கரன்ஸ் வந்து நடக்கக்கூடாது. ஸோ அதுதான் உங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அது நீங்கள் நார்மல் cron ஜாப்ஸில் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ அது அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளம் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஐட்ரேட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 10 வாட்டி ஐட்ரேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 10 செகண்ட் நான் தூங்குறேன். 10 செகண்ட் ஸ்லீப் போட்டுக்கிட்டு ஐட்ரேஷன் 1, ஐட்ரேஷன் 2, ஐட்ரேஷன் 3 அப்படியே எனக்கு ஓடிட்டே இருக்கும், ஓகே. ஸோ இதுதான் ஜஸ்ட் இந்த பேசிக்கான ஸ்கில் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நான் இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹலோ ஸ்லீப்பிங் ஃபார் 10 செகண்ட்ஸ்னு வருதுங்களா? அதுக்கப்புறமா 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு ஐட்ரேஷன் 2ன்னு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10 வாட்டி நடக்கும், ஓகே. ஸோ இப்போ ஐட்ரேஷன் 2ன்னு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 10 வாட்டி நடந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இதுதான் உங்களுடைய ஆக்சுவலான சம் ப்ராசஸ், ஓகே. நான் இங்கே வந்து சும்மா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். பட் இதுதான் உங்களோட ஆக்சுவலான ஒரு ப்ராசஸ். சம் பேக்கப் எடுக்கிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண போகிறீங்களா இருக்கும், அதுதான் இந்த ப்ராசஸ். இப்போ நான் வந்து இதை நான் cron tabல நான் போடுறேன், ஓகே. cron tabல போட சொல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டார் ஃபார் எவ்ரி ஓகே. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இப்படி வச்சுக்கிறேன், ஃபார் எவ்ரி மினிட் ரன் ஆகட்டுன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபார் எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர், எவ்ரி டே ஆஃப் தி மந்த், எவ்ரி மந்த், அப்புறம் டே ஆஃப் தி வீக் எல்லாத்துக்குமே ரன் ஆகணும். என்ன அந்த இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா /home /Syed Jafar documents /projects test print sleep.sh, ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபார் எவ்ரி மினிட் எனக்கு இது வந்து ரன் ஆகணும், இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ட்ரிகர் ஆகி ரன் ஆகணும் அப்படின்னு நான் போடுறேன். பட் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, எவ்ரி மினிட் ரன் ஆகணும். பட் அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் அக்கரன்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிட்டா தான் உங்களுக்கு அடுத்த அக்கரன்ஸ் ரன் ஆகணும். ஸோ அதுவும் என்னுடைய ஒன் ஆஃப் தி க்ரைட்டீரியா, ஓகே. பட் ஆனால் இங்கே எதுவும் செட் பண்ணல. பட் வி வில் ஜஸ்ட் சி, ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் cron ஜாப் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் cron ஜாப் சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும், ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து cronோட ஸ்டேட்டஸும் நம்ம பார்த்துக்கலாம், ஏதாவது எரரில் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, இட் இஸ் ஆக்டிவ்லி ரன்னிங், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஹரிஜென்டலில் இன்னும் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஹெச்டாப் போட்டுக்கிறேன். ஹெச்டாப் போட்டுக்கிட்டு இங்கே நான் என்ன ஃபில்டரும் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? என்ன ஃபில்டர் பண்ண போகிறேன்னா, பேஸ்ட் ஆன் மை அந்த print sleep.sh, ஓகேங்களா?
ஸோ இதுதான் நான் என்னுடைய அந்த அந்த ஃபைல் இதான் ரன் ஆக போகுது. ஸோ இந்த டாஸ்க்கை வச்சு நான் இந்த நேம் வச்சு நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அக்கரன்ஸ் இப்போ 50 டிவிசிபிள் பை 2 சாரி ஃபார் எவ்ரி மினிட். ஸோ இந்த மினிட் ஸ்டார்ட் ஆகணுன்னே எனக்கு இது வந்து ஐ மீன் எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெல் அண்ட் குட், ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ வந்து 11:51 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 11:51க்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுவுமே முடிஞ்சிருக்காது. அது போக உங்களுக்கு இன்னொரு ப்ராசஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு இன்னொரு ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தெரியுதா டைமு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னொரு ப்ராசஸ் இங்கே ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இன்னும் முடியல. பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது? எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்குன்னா இன்னைக்கு இன்னொரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பட் இங்கே அந்த மாதிரி நடக்கல. சரி, ஸோ இது இப்படி தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் நான் அதில் போய் நான் அதை மட்டும் ஸ்டாப் மட்டும் பண்ணிக்கிறேன். கிரவுண்ட் டாப்பில் போயிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஃப்ளாக்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது. ஓகே, FLOCK ஃப்ளாக். ஸோ ஃப்ளாக் ஹைஃபன் ஹெல்ப். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஃபைல் லாக்கிங். ஓகே, மேனேஜ் ஃபைல் லாக் ஃப்ரம் ஷெல் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஃபைலுக்கு ஒரு லாக் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த லாக் போட்ட பிறகு இப்போ நீங்கள் ஒரு எக்ஸீட் பண்ணுறீங்கன்னா எக்ஸீட் பண்ணும்போதே அந்த ஃபைலுக்கு நீங்கள் லாக் போட்டுருவீங்க. ஸோ அந்த ஃபைலோட எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆன உடனே தான் உங்களுக்கு அந்த லாக் ரிலீஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இப்போ ஒரு ஃபைலுக்கு லாக் இருக்குன்னா இன்னொரு ப்ராசஸால அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியாது, அதான் அந்த ஸ்கிரிப்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது மூலியமா நம்மளுடைய இந்த ப்ராப்ளமும் ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிரான் டாப்லேயே போயிட்டு நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நான் ஃப்ளாக் வச்சு ரன் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் நான் வந்து அந்த என்ன நடந்திருக்குங்கிறத சேவ் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு டெம்ப் ஃபோல்டரில் நான் ஒரு ஃபைல் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டெம்ப் ஃபோல்டரில் இங்கே ஒரு லொக்கேஷனில் நான் அந்த ஃபைல் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஐ மீன் என்ன நடக்குங்கிறத பார்க்கறதுக்காண்டி மட்டும் தான், வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ட்ராக்கிங் பர்பஸ் ஃபார் ஃப்ளாக். ஓகேங்களா, அண்ட் தென் திருப்பி நான் அதே ஸ்கிரிப்ட் தான் நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ நான் இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் க்ரானை. ஸோ இப்போ நான் வந்து க்ரான் டேப்போட ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு. வெல் அண்ட் குட், ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து 53 ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் பேரலாக இங்கே போயிட்டு அதே ஸ்கிரிப்டை நாங்கள் ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ரன் ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து இன்னொன்று ப்ராசஸ் வந்து இங்கே எனக்கு இங்கே ஓடிட்டு இருக்கிறதுனால எனக்கு இங்கே ரன் ஆகாது. ஸோ இதான் மேட்டர். நான் எத்தனை வாட்டி போட்டாலும் எனக்கு ரன் ஆகாது. சப்போஸ் இது முடிஞ்சிட்டு பிறகு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு மேலே ரன் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு க்ரான் ஜாப் வந்து ஈவன் தோ அது வந்து எக்ஸீட் ஆகுது, ஐ மீன் நீங்கள் நினச்ச டைம் கூட அது வந்து கொஞ்சம் எக்ஸீட் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு அடுத்த அக்கரன்ஸ் வந்து பிக்கப் ஆகாது. ஸோ வித் திஸ் யூ கேன் ட்ரை திஸ் அவுட். ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நம்ம உங்களை சந்திக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஆல், பை.